உலகத்துல இருக்க எல்லா நாடுமே கடும் வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுவும் பர்டிகுலரா யூஎஸ், சைனா, ஜப்பான், இந்தியா, சவுத் கொரியா இந்த மாதிரி எல்லா நாடுமே மிகப்பெரிய டவுனை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுவும் பர்டிகுலரா அமெரிக்கால ஒரே நாள்ல வரலாற்றுல காணாத மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. அப்படின்னா உலகம் முன்னேறாதா, மிகப்பெரிய அழிவை நோக்கி போயிட்டு இருக்கா? அதை பத்தி தான் டீடைலா இந்த பதில பார்க்க போறோம். அதே மாதிரியே இதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் தான் முக்கியமான காரணமா இருக்காரா? அவர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. இதை எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போறாரு? இந்த மாதிரி பல கொஸ்டினோட இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் வேர்ல்ட் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், ஆக்சுவலா இந்தியாவினுடைய ஷேர் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட $1 ட்ரில்லியன் வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி போயிருக்கு. ஆக்சுவலா இது வந்து 2023 ஷேர் மார்க்கெட்டை 2024 ஷேர் மார்க்கெட்டை இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது 2025 கடும் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. ஆக்சுவலா உலகத்துடைய கான்ட்ரிபியூஷன்ல இந்தியா வந்து 2024ல 4% இருந்துச்சு. பட் 2025ல 3% குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலா உலகத்தினுடைய ஷேர் மார்க்கெட்ல அதிகமா கான்ட்ரிபியூஷன் பண்றது அமெரிக்கா தான். இவர்கள் கிட்டத்தட்ட 50% கான்ட்ரிபியூட் பண்றாங்க. சைனா வந்து 8% கான்ட்ரிபியூட் பண்றாங்க. பட் இவர்கள் எல்லாருமே கடும் வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்தியாவினுடைய ஷேர் மார்க்கெட் வரலாறு காணாத உச்சத்திலிருந்து கிட்டத்தட்ட 16% டவுன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 160 நாளா ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை நோக்கி போகவே கிடையாது. அதுதான் இந்தியாவினுடைய ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆக்சுவலா பெருமனே வந்து இந்தியாவில் இருக்க எல்லா இன்வெஸ்டருமே வாண்டடா வெளியே வராங்க. வெளியே வந்து வேற கண்ட்ரிக்கு, அதுவும் பர்டிகுலரா சைனா இல்லைன்னா யூஎஸ், இந்த 2 நாடுகளுக்கு அதிகமா போயிட்டு இருக்காங்க. அதுதான் இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை. சரிப்பா, எதுக்குப்பா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் போறாங்க அப்படின்னு பார்த்தா, சைனாவினுடைய பாப்புலேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவல்ல இருக்கு. அமெரிக்கா போயிட்டாங்கன்னா அவருடைய இன்வெஸ்டர் வந்து பெரிய லெவல்ல ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, ஆனா அதிக லாபம் பார்க்கலாம். கரெக்டா சொல்லணும்னா ஒரு 7 to 8% வந்து அதிகமான லாபம் மற்ற நாட்டை கம்பேர் பண்ணும்போது அமெரிக்கால இருக்கு. அதனால எல்லாரும் வாண்டடா அமெரிக்கா நோக்கி போறாங்க. அதே மாதிரி அங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணாலும் காசு வந்து வேஸ்ட் ஆகாது. பட் இந்தியா, சைனா இந்த மாதிரி நாடுகள் எல்லா பக்கமுமே வந்து நிறைய ரிஸ்க் எடுத்தா மட்டும்தான் லாபம் பார்க்க முடியும். இந்த பிரச்சனை காரணமா எல்லாருமே வாண்டடா வெளியே போறாங்க. அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் வந்து டெய்லி வந்து டிஃபரெண்டான ஒரு நியூஸ் அறிவிக்கிற காரணத்தினால உலக நாடுகள் எல்லாரும் பதவி போயிருக்காங்க. அதனால எல்லாருமே வாண்டடா இந்தியால இருந்து வெளியே வர விரும்புறாங்க. அதுதான் இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆக்சுவலா இவர்கள் எல்லாரும் இந்தியாவில, சைனால இருந்து வெளியே வராங்க, அமெரிக்கா போறாங்க. ஓகே, ஆக்சுவலா அமெரிக்கா வந்து பெரிய லெவல்ல டெவலப் ஆயிட்டு இருக்கா, ஷேர் மார்க்கெட் டெவலப் ஆயிட்டு இருக்கான்னு கேட்டா அங்கேயும் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட $4 ட்ரில்லியன் வந்து இது வரைக்கும் மட்டும் லாஸ் பண்ணியிருக்காங்க இந்த 3 மாசத்துல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது மட்டும் ஹைலைட் கிடையாது, ஒரே நாள்ல ஓவர் நைட்ல $1.75 ட்ரில்லியன் வந்து அவருடைய ஷேர் மார்க்கெட் மிகப்பெரிய கிராஷ் ஆயிருக்கு. அதுதான் அவர்களுக்கு இருந்த ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆக்சுவலா அதுல டெக் கம்பெனிஸ் எல்லாம் வரலாறு காணாத வீழ்ச்சி. டெஸ்லா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுடைய ஷேர் மார்க்கெட்ல 50% வந்து ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி போயிருக்காங்க. அதனால டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உங்களுடைய வீழ்ச்சியை வந்து நான் வந்து உள்ள இன்வெஸ்ட் பண்ணி நான் உங்களை மேல உயர்த்துறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வாண்டரா உள்ள இருக்கிறார். அந்த அளவுக்கு அமெரிக்காவினுடைய ஷேர் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அதுவும் பர்டிகுலரா பெரிய டெக் கம்பெனிஸ் எல்லாமே வீழ்ச்சியை நோக்கி போயிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ஆப்பிள் வந்து கிட்டத்தட்ட $175 பில்லியன் வந்து ஒரு நாள் லாஸ் பண்ணியிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் வந்து கிட்டத்தட்ட $98 பில்லியன் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்பபெட் கம்பெனி $95 பில்லியன் லாஸ் ஆயிருக்கு. அமேசான் வந்து $50 பில்லியன், மெட்டா வந்து கிட்டத்தட்ட $70 பில்லியன், டெஸ்லா வந்து 15%, கரெக்டா சொல்லணும்னா $130 பில்லியன் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட 3 மாசத்துல இந்த மாதிரி டெக் கம்பெனிஸ் வந்து $800 பில்லியன் லாஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் அமெரிக்காவில் இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அமெரிக்கா வந்து இந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நான் வந்து மற்ற நாட்டை எல்லாத்தையும் வீழ்த்திட்டு அமெரிக்கா மேல போகணும்னு நினைச்சாங்கன்னா அங்கேயும் பெரிய சிக்கல் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா வந்து எல்லா வெளிநாட்டுல இருக்க எல்லா நாட்டுக்கும் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் போடுறேன்னு சொல்றாரு. அதே மாதிரி அடிஷனலா டாக்ஸ் போடுறேன்னு சொல்றாரு. ஆக்சுவலா டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி வந்து டாக்ஸ் போடும்போது, அதுவும் பர்டிகுலரா மெக்சிகோ, சைனா, கனடா இந்த மாதிரி நாடுகளுக்கு டாக்ஸ் போடும்போது அமெரிக்காவுக்கு வேணா வருமானம் கிடைக்கலாம், ஆனா அமெரிக்கா மக்களுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி தான்.
அதுக்கு காரணம் அங்க இருக்க எல்லா பொருட்களினுடைய விலை வந்து டோட்டலா ஏறிட்டே வரும். அப்படி ஏறுச்சுன்னா அமெரிக்க மக்கள் மிகப்பெரிய வீழ்ச்சி நோக்கி தான் போவாங்க. அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி நோக்கி தான் போகும். ஆனா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு, எனக்கு இந்த மாதிரி நாங்க வந்து டாக்ஸ் போட்டா எங்களுக்கு வந்து 300 to 400 பில்லியன் டாலர் மிகப்பெரிய லாபம் வரும். நான் வந்து அமெரிக்க மக்களை கருத்தில் கொண்டுதான் நான் இந்த மாதிரி உள்ள வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதில் சொல்றாரு. ஆக்சுவலா இப்போ மீடியா, அமெரிக்காவினுடைய மெயின் மீடியாஸ் எல்லாருமே கேட்கிற ஒரே கேள்வி, ரிசெஷன் வரக்கு வாய்ப்பு இருக்கா, உங்களாலதான் ரிசெஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் கேட்டதுக்கு அவர் சொல்றார், இது வந்து ரிசெஷன் வரக்கான வாய்ப்பு கிடையாது. ஒரு சிஸ்டத்துல இருந்து இன்னொரு சிஸ்டம் சேஞ்ச் பண்ணும்போது, அதாவது டிரான்சிஷன் நடக்கும்போது ஏற்படுற ஒரு வீழ்ச்சி தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி ஈஸியா வந்து பதில் சொல்றார். பட் இது எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்துதான் பார்க்க வேண்டும். ஆக்சுவலா இந்த ஷேர் மார்க்கெட் வந்து இது வரைக்கும் நிறைய டைம் வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி நோக்கி போயிருக்கு. அதுவும் பர்டிகுலரா 1992ல ஹர்ஷத் மேத்தா அவருடைய ஸ்கேமை வச்சு ஒரு மிகப்பெரிய ஷேர் மார்க்கெட் வந்து 30 to 40% டவுன் ஆச்சு. பட் அதன் பிறகு மீண்டு வந்தாங்க. அதன் பிறகு மறுபடியும் வந்து 2003ல இருந்து 2004 அப்போ ஒரு ஸ்கேம் வச்சு அப்போ ஒரு மிகப்பெரிய கிராஷ் நடந்தது ஷேர் மார்க்கெட்ல. அப்பவும் மீண்டு வந்தாங்க. அதற்கப்புறம் மறுபடியும் வந்து 2008ல உலக அளவுல மிகப்பெரிய பொருளாதார மந்தநிலை வந்துச்சு. அங்கிருந்தும் மீண்டு வந்தாங்க. அதன் பிறகு கொரோனா வைரஸ் 2020ல வந்தது. அப்போ 20 to 30% வந்து ஷேர் மார்க்கெட் டவுன் ஆச்சு. அப்பவும் மீண்டு வந்தாங்க. இப்பொழுதும் மீண்டு வர இன்னும் கொஞ்ச நாள் எடுக்கும். அதன் பிறகு எப்ப வந்து இவ்வளவு தூரம் வீழ்ச்சி அடைஞ்சதோ அதை விட பல மடங்கு மேல போறதுக்கு ரொம்ப நாட்கள் கிடையாது. அதே மாதிரியே இந்தியாவினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரியே இந்த ஷேர் மார்க்கெட் வந்து வீழ்ச்சி அடையிறதுக்கு 5 முக்கியமான காரணம் இருக்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் பேங்க்ல இருந்து மேக்சிமம் வெளியே போறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம்னா, இந்தியன் பேங்க்ல அதிகமான வருமானம் வரது கிடையாது. அதை பார்த்து பயந்துட்டான் எல்லாம் வெளியே போயிடுறாங்க. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை, நிறைய வெளிநாட்டு நிறுவனங்கள் எல்லாரும் வாண்டடா வெளியே போகும்போது இங்க உள்நாட்டில் இருக்க எல்லா நிறுவனமே ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி நோக்கி போறாங்க. அது கூட இன்னொரு முக்கியமான காரணம். அதே மாதிரியே இன்னொன்னு வந்து FII அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அவர்கள் வந்து எல்லாரும் வெளியேறி சைனாவுக்கு போறது கூட வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம். அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை, எல்லாருமே அதிகமா வந்து இந்தியால இருந்து வெளியேறி யூஎஸ்ல போய் பாண்ட்ல வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்றாங்க. அது கூட இந்த பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை, MSCI வந்து ஒரு மிகப்பெரிய மந்தநிலை காட்டுது. ஆக்சுவலா இது எதற்காகனா, எப்பப்பெல்லாம் பொருளாதார மந்தநிலை ஆகுதோ அதை வந்து சரி பண்றதுக்காக தான் இதை முக்கியமா பயன்படுத்துவாங்க. அதே மாதிரியே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் டெய்லி வந்து வெறுமனே அறிவிப்பு மட்டும், வெற்று அறிவிப்பு மட்டும் இல்லாம அவர் வந்து இந்த அறிவிப்பு எல்லாமே பிராக்டிகலா சாத்தியமா இல்லையா, இல்ல அமெரிக்க மக்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க, உலக நாடுகள் எல்லாமே எப்படி பாதிக்கப்படுவாங்க, இந்த மாதிரி பல விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டு அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி பிரச்சனை கொண்டு வராம இருந்தாவே பொருளாதாரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றமாகும். ஆனா டொனால்ட் ட்ரம்ப் அதை செய்யறது இல்லை. அதுதான் இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை. இது எந்த அளவு கொண்டு போக அப்படிங்கிறத நாம் பொறுத்து வந்துதான் பார்க்க வேண்டும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.